முதலாவதாக வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஹர்த்தால் தொடர்பிலான செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். வடக்கு கிழக்கில் ஹர்த்தால் சில பகுதிகள் முடங்கின, யாழ் உட்பட பல பகுதிகளில் முழு ஆதரவில்லை என்பதாக தினக்குரல் பத்திரிகை ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஹர்த்தால் அனுஷ்டிப்பு, பல இடங்களில் கடையடைப்பு, சில பகுதிகளில் இயல்பு நிலை என்பதாக அந்த பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதோடு, தமிழன் பத்திரிகையை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் நேற்று ஹர்த்தால் ராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிரான தமிழரசின் நடவடிக்கைக்கு மக்கள் ஆதரவு என்பதாக தமிழன் பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு வருகிறது. தமிழரசு கட்சியின் ஹர்த்தால் படுதோல்வி, வடக்கு கிழக்கு முழுவதிலும் மக்கள் எதிர்ப்பு, சகல பகுதிகளிலும் இயல்பு நிலை என்பதாக அதனோடு இணைந்த புகைப்படங்களையும் மேற்கோள் காட்டி தினகரன் பத்திரிகை இன்றைய தினம் இந்த செய்தினை கொண்டு வந்திருக்கிறது. வடகிழக்கில் காணப்படும் எல்லையற்ற முப்படையினர் பிரசன்னம் மற்றும் படை முகாம்களை குறைக்குமாறு வலியுறுத்தியும், முல்லைத்தீவு முத்தையன்கட்டில் இளைஞர் கொலை செய்யப்பட்டமை உட்பட படையினரால் மேற்கொள்ளப்பட்ட குற்றங்களுக்கு நீதி கோரியும் நேற்றைய தினம் அரை நாள் ஹர்த்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது பெரும்பாலான நகரங்களில் சந்தைகள், வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததோடு பொதுமக்களின் நடமாட்டமும் குறைவாக இருந்திருக்கிறது. தனியார் போக்குவரத்தும் இடம்பெறாத நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சேவைகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரம் பாடசாலைகளுக்கு மாணவர்களின் வருகை குறைவாக இருந்ததோடு சகோதர முஸ்லிம்கள் செறிவாக வாழும் பகுதிகளிலும் இவ்விதமான நிலைமைகளே காணப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் தரப்பினரான உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள், மருந்தகங்கள் வழக்கம் போன்று தமது சேவைகளை தடையின்றி வழங்கியிருந்தன. இந்நிலையில் நண்பகலுக்கு பின்னர் வடகிழக்கில் அனைத்து செயற்பாடுகளும் வழக்கம் போன்று இடம்பெற்றிருந்தன. முன்னதாக வடக்கு கிழக்கில் நிகழும் குற்றச்செயல்கள் மற்றும் அதிகரித்த படைகளின் பிரசன்னம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக வடகிழக்கு தழுவிய ஹர்த்தாலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார். எனும் இப்போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் பரஸ்பரம் ஆதரவும் எதிர்ப்பும் வெளியிட்டிருந்ததை அடுத்து கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளும் நேரத்தை அரை நாளாக மட்டுப்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் நேற்று முன்தினம் விசேட அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் வடகிழக்கில் நேற்றைய தினம் ஹர்த்தாலுக்கு பெரும்பாலும் ஆதரவாகவும் எதிராகவும் இருந்த நிலைமைகளையும் அவதானிக்க முடிந்தது. தனியொரு கட்சி இத்தகைய அழைப்பினை வெளியிட்டமையால் தான் இவ்விதமான நிலைமைகள் காணப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ் நகரத்தில் பெரும்பாலான வியாபார நிலையங்கள் வழமை போல செயற்பட்டிருக்கின்றன. எனினும் தனியார் போக்குவரத்து சேவை சில மணி நேரம் செயற்பட்டிருக்கவில்லை. திருநெல்வேலி, சாவகச்சேரி உட்பட முக்கியமான சந்தைகளும் அவற்றுடன் இணைந்த கடை தொகுதிகளும் முற்றாக மூடப்பட்டிருந்தன. ஏனைய வர்த்தக தொகுதிகள் பகுதியளவில் இயங்கியதோடு அரச தனியார் போக்குவரத்தும் தடையின்றி இயங்கியிருக்கிறது. பருத்தித்துறை, மந்திகை நகர்களில் வர்த்தக நிலையங்கள் பெரும்பாலும் திறந்திருந்ததோடு மானிப்பாய், மருதனார்மடம், சுன்னாகம், மல்லாகம், அச்சுவேலி, சங்கானை பகுதிகளிலும் பகுதியளவில் வர்த்தக நிலையங்கள் இவ்வாறு மூடப்பட்டிருக்கின்றன. வவுனியாவில் இயலவே வர்த்தக சங்கத்தினர் ஹர்த்தாலுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று அறிவித்திருந்த நிலையில் சில வர்த்தக நிலையங்கள் மட்டுமே மூடப்பட்டிருக்கின்றன. இதேவேளை ஹர்த்தாலுக்கு வவுனியா உள்ளூர் விளைபொருள் உற்பத்தியாளர் சங்கம் தனது முழுமையான ஆதரவினை வழங்கியுள்ளதோடு அவர்களது மொத்த வியாபார சந்தை கடை தொகுதி முழுமையாக மூடப்பட்டிருந்தது. இதேவேளை பழைய பேருந்து நிலையம் மற்றும் பஜார் வீதியில் உள்ள இஸ்லாமிய வியாபார நிலையங்களில் குறிப்பிட்ட அளவிலான வர்த்தக நிலையங்கள் மட்டும் திறந்திருந்தமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இதேவேளை புறநகர் பகுதிகளான குருமன்காடு, செட்டிக்குளம், நெடுங்கேணி, கனகராயங்குளம், புளியங்குளம் பகுதிகளில் அநேகமான வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்ததோடு சில வர்த்தக நிலையங்கள் ஹர்த்தாலுக்கு ஆதரவினை தெரிவித்து மூடியிருந்தமையும் அவதானிக்க முடிந்தது. மன்னார் பஜார் பகுதிகளில் சில உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களை தவிர பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. குறிப்பாக சகோதர முஸ்லிம் வர்த்தகர்களும் தங்களது வர்த்தக நிலையங்களை மூடி ஹர்த்தாலுக்கு ஆதரவளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் பெரும்பாலான பகுதிகள் இயங்கியதோடு போக்குவரத்து சேவைகளும் இடம்பெற்றிருந்தன. எனினும் சில பகுதிகளில் மட்டும் வியாபார நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. கிளிநொச்சியை பொறுத்தவரையில் சுமார் ஒரு சில மணித்தியாலங்கள் ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் வர்த்தக நிலையங்கள், சந்தைகள் அனைத்தும் மீண்டும் வழக்கம் போன்று இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சி விடுத்த வேண்டுகோளை ஏற்று ஹர்த்தாலுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்த நிலையில் அம்பாறையிலும் பகுதியளவிலேயே ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. மாவட்டத்தின் கல்முனை, சவளக்கடை, சம்மாந்துறை, மத்திய முகாம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் உணவகங்கள், புடவை கடைகள், வீதியோர வியாபாரங்கள் போன்றவைகள் சில மணி நேரத்தின் பின்னர் வழமை போன்று இயங்கின. எனினும் சில இடங்களில் பொதுமக்களின் வருகையின்மையால் வியாபார நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதம் அடைந்ததாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் தமிழர் செறிந்து வாழும் பகுதியில் ஹர்த்தால் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் பொது போக்குவரத்து வழமை போன்று இப்பகுதியில் நடைபெற்றதை அவதானிக்க முடிந்தது. ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் திருமலை நகரம் மற்றும் தம்பலகாம பகுதியில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டும் ஒரு சில கடைகள் திறக்கப்பட்டிருப்பதனை அவதானிக்க முடிந்ததன் போது மக்களின் நடமாட்டமும் குறைந்து வீதி வெறிச்சோடி காணப்பட்டது. மட்டக்களப்பை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி பிரதேச வர்த்தகர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். மட்டக்களப்பு நகரத்திலும் ஏனைய பகுதிகளிலும் பகுதியளவில் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்தன. மேலும் மருந்தகங்கள் திறக்கப்பட்டதோடு அரசு நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகள் என்பன வழமை போல் இடம்பெற்றிருந்தவை
குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் திருகோணமலையை பொறுத்தவரையில் பிசுபிசுத்து போனதாக திருகோணமலை செய்தியாளர்கள் தெரிவித்த கருத்தும் தரப்படுகிறது. எனவே வடகிழக்கு மாநிலங்களில் நேற்றைய தினம் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் திருகோணமலை பிரதேசத்தில் ஹர்த்தால் போராட்டத்துக்கு பெருமளவு ஆதரவு கிடைக்கவில்லை என பொதுமக்கள் கூறுகிறார்கள். கிழக்கில் பாடசாலைகள் இயங்கின, பெருமளவு வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்தன, அரசு காரியாலயங்கள் முடங்கி போகவில்லை, அத்தியாவசியமான சேவைகளை வழங்கும் வைத்தியசாலை, பிரதேச காரியாலயங்கள், மாநசபை அலுவலகங்கள் இயங்கியதை காணக்கூடியதாக இருந்தது என பொதுமக்கள் கூறுகிறார்கள். எனவே வடகிழக்கில் ராணுவ பிரசனத்துக்கு எதிராக நேற்றைய தினம் ஹர்த்தால் தமிழ் மக்களின் முழுமையான எதிர்ப்பை காட்ட வேண்டும் என தமிழரசு கட்சி விடுத்த கோரிக்கைக்கு அமையவே இவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. எனவே நேற்றைய தினம் ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்த்த போதும் திருகோணமலை பிரதேச போராட்டத்துக்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை என கவலை தெரிவிக்கிறார்கள். திருகோணமலை நகரத்தில் உள்ள பிரதான கடை தொகுதிகளான ஏகாம்பரம் வீதி, மத்திய வீதி, கடற்காட்சி வீதி, பிரதான வீதி ஆகிய இடங்களில் உள்ள சில வர்த்தக நிலையங்களை தவிர பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நகரத்தில் உள்ள அரசு காரியாலயங்கள், பாடசாலைகள், தனியார் நிறுவனங்கள் இயங்கியிருக்கின்றன. ஆண்கள் பாடசாலைகள், கலவன் பாடசாலைகளின் மாணவர் வரவு குறைவாக இருந்த போதிலும் பெண்கள் பாடசாலைகளின் மாணவியர் வரவு பாடசாலைகளை நடத்தக்கூடியதாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை திருகோணமலையின் புறநகர் பகுதியான இலிங்கநகர், அனுராதபுர சந்தி, உப்புவெளி, ஜமாலியா போன்ற இடங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களில் பெரும்பாலானவை திறந்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது. இந்த போராட்டம் தொடர்பில் திருகோணமலை வர்த்தக சங்க தலைவர் குலதீபனுடன் தொடர்பு கொண்டு வீரகேசரி பத்திரிகை கேட்டபோது மேற்படி போராட்டத்துக்கு ஆதரவு நல்கும்படி தாம் அறிவித்தல் விடுத்த போதும் திருகோணமலை நகர பிரசிலுள்ள குறித்த சமூகத்தினர் வர்த்தக நிலையங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய ஆதரவு குறைவாக இருந்ததாக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மேற்படி போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குவோம் என தெரிவித்திருந்த போதும் கட்சிகளின் ஆதரவாளர்கள் செறிவாக வாழும் கிண்ணியார் மூதூர் பிரதேச வர்த்தக நிலையங்கள் பெருமளவு திறந்திருந்ததையே காணக்கூடியதாக இருந்ததாக அறிவிக்கப்படுகிறது. எனவே திருகோணமலையில் நிலைமை இவ்வாறு இருக்கிறது. கிளிநொச்சியிலும் இது வெற்றிகரமாக இடம்பெற்றிருக்கவில்லை என்பதை இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம்.